வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் க்ளோசிங் வந்து 2% மேல பாசிட்டிவ்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா நம்ம மண்டே மார்க்கெட் வந்து ஹாலிடே, ஸோ கிஃப்ட் நிஃப்டி மண்டே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா ஓப்பன் ஆகும்னு எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே 2% மேல பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 23,207 பாயிண்ட்டுக்கும் 23,368 பாயிண்ட்டுக்கு இன்டர்மீடியட்ல ட்ரேட் ஆகி ஃபைனலா வந்து 23,328 லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. 500 பாயிண்ட்ஸ் பர்டிகுலரா 2.19% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, சென்செக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 2.1% பக்கமா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2.17% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1.63%, ஸ்மால் கேப் வந்து 3.21% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இண்டெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் கைனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல் பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. பர்டிகுலரா வந்து சோனா, பிஎல்டபிள்யூ, மதர்சன் சுமி இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுக்கு ரீசென்ட் டைம்ல டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹெவியா வந்து ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட டேரிஃப் வந்து 19 டேஸ் பாஸ் பண்ணதுனால இந்த கம்பெனி எல்லாமே வந்து ஷார்ட் டைம் ரிலீஃப் வேல்யூ வந்து இப்போ கொடுத்துருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மேக்ஸிமம் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 49 கம்பெனிஸ்க்கு மேல பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர்வைஸ் எஃப்ஐஐ ஓட டேட்டா பாத்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்ல 15th அன்னைக்கு டிஐ தான் வந்து 1951 கோடிக்கு பக்கமா செல் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் அடிஷனலா 6,065 கோடியை வந்து பாசிட்டிவா நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ தான் வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பாசிட்டிவ் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டும் கொடுத்துச்சு. எஃப்ஐஐ இன்ஃப்ளோ ஜாஸ்தி வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா நேற்று டாலர் ரேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 85.74 ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ வரப்போற வாரங்கள் குளோபல் ஃபேக்டரை பேஸ் பண்ணியோ இந்த டேரிஃப் ப்ராப்ளம் எல்லாம் பேஸ் பண்ணியோ மேபி நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். எஃப்ஐஐ கண்டினியூவா பை பண்ணுவாங்களா இல்ல மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத வரப்போற வாரங்கள்ல நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியரான டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கோல்ட்மேன் சாங்ஷன்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த டைம்ல மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு பிளக்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. இதுல ஒரு சில கம்பெனிஸ் வந்து நம்ம கண்டினியூவா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கம்பெனியோட டார்கெட் பிரைஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எப்பயுமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆகுறப்ப நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸோட வந்து டார்கெட்டை வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதுல உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இந்த கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணாட்டியே பரவாயில்ல, நீங்க வந்து எதையும் செல் பண்ணிடாதீங்க மார்க்கெட் ஏறுதுன்னு. ஏன்னா இதோட ரிசர்ச் டார்கெட் எல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு வந்து கோல்ட்மேன் சாங்ஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கன்சூமரை பொறுத்த வரைக்கும் டைட்டனும் கோத்ரேஜ் கன்சியூமரும் ப்ராடக்ட்ஸ் இதோட டார்கெட் வந்து நல்ல ஒரு லெவல்ல கொடுத்திருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் 3,900 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1,370 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்காங்க. அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,400 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஏவியேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகோ கொடுத்திருக்காங்க. இதோட டார்கெட் வந்து 5,050 லெவல்ல கொடுத்திருக்காங்க. மேக் மை ட்ரிப் பொறுத்த வரைக்கும் $124 லெவல்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் 3,800 லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 8,025 லெவல்ல கொடுத்திருக்காங்க. பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் 375 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏயு ஸ்மால் பைனான்ஸ் வந்து 796 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 2,900 லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து இந்த இயர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கோல்ட்மேன் சாங்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கோல்ட பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து இன்னும் வந்து ஒரு 30% வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மற்ற வகையில் இதோட பிரைஸ் ஹைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் ஹெச்டிஎஃப்சி வந்து இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 16% வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அதே மாதிரி எம்என்டம் பொறுத்த வரைக்கும்
37% வரைக்கும் பிரைஸ் ஹைக் இருக்குன்னு இருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் 27% இருக்குன்னு இருக்காங்க. பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் 28% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 17% வந்து ஹைக் இருக்குன்னு இருக்காங்க. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் லெவல் வந்து அதாவது 1.5% வந்து பிரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 24% இருக்குன்னு இருக்காங்க. மேக் மை ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் 16% இருக்குன்னு இருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 21% வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க. ஏயு ஸ்மால் பேங்கை பொறுத்த வரைக்கும் 45% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் பிரைஸ் இந்த இயர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இதோட பிரைஸ் ஹைக்கு வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல என்னென்ன கம்பெனிஸ் வந்து இதோட டார்கெட் அச்சீவ் பண்ணுது அப்படின்றது. ஸோ என்னதான் ரிசர்ச் ஃபர்ம்ஸ் வந்து டார்கெட் பிரைஸ் கொடுத்தாலும் நம்ம பிளைண்டா வந்து எதையுமே வந்து நம்ம வாங்கிடக்கூடாது. இந்த கம்பெனிஸ்ல குவாலிட்டியான கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணி கண்டிப்பா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்திருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு 5 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி நான் ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறேன். HDFC பேங்க், அதானி போர்ட், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், டைட்டன் கம்பெனி. இது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. இந்த கம்பெனில பத்தி நம்ம டீடைலாவே நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப இருக்கிற லெவல்ல இது எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்குது. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் ரீசன்ட் டைம்ல ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. 1500-600 இருந்தது, இப்ப 1900 பக்கமாவே மூவ் ஆயிடுச்சு. அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1100 லெவல்ல இருந்தது, இப்பதான் வந்து ஒரு சின்ன ரன்னப்ப கொடுத்து 1200 மேல இப்ப போயிருக்கு. எம்என்டப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை தான் பார்த்திருக்கு. 2000 ரூபாய்க்கு பக்கமா வந்த ஸ்டாக் இப்ப 2600 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோத்ரேஜ் கன்சியூமர்லாம் வந்து 1000 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக் இப்ப வந்து 1200 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டைட்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3000 லெவலுக்கு வந்த ஸ்டாக் இப்ப 3275 அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். மார்க்கெட் கண்டினியூவா வந்து இப்படியே ரைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா இந்த கம்பெனிஸ்ல வந்து நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் பேங்கிங் செக்டர்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் அட்ராக்டிவான பிரைஸ் அப்படின்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேல்யூ ரைஸ் ஆயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் FMCG செக்டரை இப்ப போக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ FMCG பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து கோத்ரேஜ் கன்சியூமரும் இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து FMCG செக்டரும் கொஞ்சம் இப்ப வந்து கன்சிடர் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பர்சனோட ஸ்பெண்டிங் லெவல் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா FMCG செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த டேரிஃப் ரிலீஃபால பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டைட்டன் கம்பெனி இது எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் ஆயிருக்கு. அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரிஃபால பெரிய பாதிப்பு இதுக்கு வந்துடாது. ஏன்னா பேஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக்ல இருக்கிறதுனால இந்த டேரிஃபுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதானி குரூப்ஸ்ல நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தாலும் அதானி போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான பிசினஸ் மாடல் இருக்கிற ஒரு குவாலிட்டியான கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனிஸை நீங்களும் வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சர் growth எப்படி இருக்குங்கிறதே டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ யாரும் வந்து இப்போ கோல்ட்மேன் சாங்ஷன் ஆகட்டும், அதர் ரிசர்ச் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், இல்லை அதர் யூடியூபர்ஸ் ஆகட்டும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் நீங்களும் ஓன் ரிசர்ச் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க SIP மாடல்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சமா இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தா மார்க்கெட்ல ஏதாச்சும் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா ஒரு 5% ஒரு 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப பாசிட்டிவா மூவ் ஆனாலுமே இன்னும் கண்டினியூவா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ரீசன்ஸ் வந்து இன்னும் எதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் பிளக்சுவேஷன் ஜாஸ்தி இருக்கிறதா தான் இருக்கும். டேரிஃபை பொறுத்த வரைக்கும் இப்ப 19 டேஸ்ங்கிறது ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். ஸோ ஆஃப்டர் 90 டேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ மேபி இது கண்டினியூ ஆகலாம், இல்ல இமீடியட்டாவே வந்து 90 டேஸ்க்கு முன்னாடியே கூட இது எல்லாமே வந்து சால்வ் ஆகலாம். ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க வந்து உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியான கம்பெனிஸ்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும்
மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலயும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.